தெரிஞ்சா நாய் சொல்லலாம் இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. யாரு சொல்லுதா, என் வாப்பா எங்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், என் கேப்பில் காசெல்லாம் எடுத்து அவர் பாட்டுக்கு நோட்டீஸ் விட்டுறாரு, கொடுக்குறாரு, வாங்குற எங்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேங்கிறார், வாங்க மாட்டேங்கிறாரு, சொல்லவும் மாட்டேங்கிறார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ வாப்பாவை வர சொல்லுங்கன்றா. பாப்பா வரக்குள்ள கம்பம் ஒன்றுடைய ஆடி சரிஞ்சு இப்படி வர்றாரு. அந்த மாவன் நிற்கிறாரு, எல்லாரும் உட்காந்துக்கலாம். என் மாவன் என்னம்மா சொல்றாரு, மாவன் என்னம்மா சொல்றாரு, அவரோட காசு கீசுலாம் நீ அவரை கேட்கமா நீங்க பாட்டு எடுத்துக்கணும். உடனே மாவனை ஒரு பாரு இப்படி பார்த்தாரு, இப்படி ஒரு பாரு பார்த்துட்டு சுனைகிரி செல்லக்காருக்கு பார்த்தாரு. நியாயமே இப்படி சொல்றாரு. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? திரும்பி படுக்கிறது கூட வழி இல்லாம இருந்தார். ஏன்னா அப்பா உமாவுக்கும் அவருக்கும் நாம தான் சாப்பாடு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, வாங்கின டாய்லெட்டை கிளீன் பண்ணோம், அது பண்ணோம் இது பண்ணோம் எல்லாம் பண்ணி. அது மட்டும் இல்ல, அவர் வர்ற நேரத்துல டடா எனக்கு அது வேணும், ஐஸ்கிரீம் வேணும் கேட்பாரு. என்ன ஐஸ்கிரீம் கேட்கறான்னு தெரியலையா, இவன் கொக்கா திம்மானா வெனிலா திம்மானா தெரியல, இப்ப 4-5 இதையா வாங்கிட்டு வந்துடுவான். அப்ப அதுக்கான ஒரு கெட்ட வாங்கிட்டு அது போல ஒவ்வொன்றா சொல்றாரு அந்த மனுஷன். என்ன கேட்டாலும் கேட்டதையும் வாங்கி கொடுத்தேன், கேட்காதையும் ஆனா வாங்கி கொடுத்தேன். அவர் என்ன சொன்னா நம்ம அவருக்கு செலவு செய்தோம். ஆனா ஒரு நாளாவது நம்ம கஞ்சித்தனா பண்ணல. அப்ப நம்ம சம்பாதிச்சுட்டு இருந்தோம், நம்ம கையெல்லாம் திறமா இருந்துச்சு, நம்ம கார் பண்ற வேலை பார்த்தோம், வாங்கினோம். இப்ப வயசாகவும் போயிடுச்சு, ஏழுல கை இப்படி இப்படிங்குது, என்ன இப்படிங்க நேரத்துல நம்முடைய செலவுக்கா அல்லது நம்ம கூட்டாளி மாதிரி வந்து நம்ம கொடுக்கணுமேன்னு சொல்லி அவர் ஜாப்லேருந்து எடுத்து கொடுத்தா இவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. நியாயமா அவர் இருந்தாரு பலகீனமா, அந்த நேரத்துல இதோட பலகீனமா இருந்தாரு, அந்த நேரத்துல அவருக்கு நம்ம செலவு செய்தோமே, அந்த நேரத்துல நாம அவருக்கு ஒரு கணக்கா ஹத்து மொத்தா வச்சு செலவு செய்யல. இப்ப இவர் நமக்கு செலவு செய்யறதுக்கு என்ன ஏன் அதையும் எடுத்தீங்க, அதையும் எதுக்கு அவ்வளோத்தாங்க எனக்கு கணக்கு கேட்கிறார். சொன்னவன நாய் சொல்லுதோ அழுவிட்டாங்க. அழுவுனா தாடியான அணிகிற வரைக்கும் அழுவி சொன்னா, இதை கேட்டு கல் கரடு மரம் மட்டையெல்லாம் அழுவுத, கல் கரடு மரம் மட்டையெல்லாம் அழுவுத சொல்லி தாப்பனை பார்த்து சொன்னா, இவரும் இவருடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய சொத்து தான், தாராளமா எடுத்து செலவு செய்ய, கணக்கு ஒண்ணும் கேட்க தேவை எல்லாம் இவர் மட்டும் இவரே சொன்னா, இவர் சம்பாதி எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் சொன்னா. அப்ப எப்படி இருக்குது தெரிஞ்சா? வள்ளுவரப்பா என்ன சொன்னா, காலத்தார் செய்யும் நன்றி திணையனவானாலும் பனையனவாக கொல்லப்படும். கடுகளவு ஒரு ஹெல்ப் சரியான நேரத்துல ஒரு ஆள் பண்ணார். ஒருத்தர் ரோட்ல மசங்க கிடக்கிறான், வாங்கினான், ஒருத்தன் போடலாம், ஒருத்தன் போறான், போய் ஆளை தூக்கி நின்னுப்பா போயிடும், இவரு தண்ணியை கிண்ணிய கொடுத்து தூக்கி கொடுத்து பார்த்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒன்னா வந்து எங்க உங்களை வீடு அப்படியா கொண்டு போய் உங்க துறையா மசங்க ஒன்றுடா பார்த்தேன்னு சொல்லி ஏற்றி விட்டு வந்தான். சரி அவங்க காசு வச்சுட்டு எடுக்காம போயிட்டான். என்னமா 10-100 ரூபாய் செலவழிச்சு ஆட்டோ பிடிச்சி கொண்டு வந்துருக்கு, முகத்துல தண்ணி அடிச்ச மாதிரி கடமையா? அந்த நேரத்துல அந்த உதவி செய்யாட்டி நீ எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் சரி வருமா? ஏன்னா ரோட்ல போவான் வாங்குவான், நான் வரைச்சில செத்து தொலைஞ்சிப்பான். தருணத்துல செய்யக்கூடிய அந்த உதவி சிறுசா இருந்தாலும் அணு அளவா இருந்தாலும் திணை அளவு கசகசா போல இருந்தாலும் பனை அளவாக கருதப்படும். அதை போல நமக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது ஒரு கிளாஸ் பால். சம்பாதிக்கிறது வழி இல்லை, இந்த இடத்த விட்டு எழுத முடியாத அவசரம் மாதிரி மையத்து போல கிடந்தான். சரி யூரின் டாய்லெட் போயிட்டே இருக்குது, அதை கிளீன் பண்ணாட்டாவே வியாதி வந்துடும். இந்த பியும் மூத்திரமும் கிடந்தா அதுலயே கொசு வர வாங்க, அந்த நாத்தத்திலேயே கிருமி வந்து வியாதி பிடிச்சாகும். யாரு பண்ணுமா? அவங்கதான் பண்ணுவாங்க. அதுபோல கடிக்க வந்த கொசுலாம் எப்படி? அப்ப அந்த இதுக்கு நாம எப்படி? இப்போ வந்து லண்டன் போனா துறைக்கா இல்லையா, அவர்கிட்ட ஒரு 1000 பவுன் வைங்க, அங்க செலவழிச்சுட்டு இங்க வந்து நம்ம துறை வந்துட்டாங்களா? ஆமா, உங்க மகன் நம்மளை கவனிச்சாரு, அவர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இவ்வளவு கொடுத்தா அப்படியா? என்ன இல்ல மகன் எழுதுறா இல்லப்பா 1000 பவுண்டுல கொடுத்த 1000 பவுண்டுக்கு லண்டன்ல வாங்க, அந்த ஒரு தாள் 1000 ரூபாய், அதுக்கு இந்த ஒரு தாள் கொடுத்தா சரி வருமா? தெரிஞ்சா நீங்க எப்படி நேரத்துல அந்த ஹெல்ப் கிடைச்சிச்சு உங்களுக்கு? நீங்க எப்படி இருக்கிற நேரத்துல அந்த ஹெல்ப் கிடைச்சு நீங்க எப்படி
அந்த நேரத்துல செய்த ஹெல்ப்புக்கு நீங்க துட்டியோட இருக்கிற காலத்துல எந்த காலத்தையும் ஏதாவது ரிட்டர்ன் பேக் பண்ணவே ஏழாது. தெரிஞ்சா அல்லாஹ் தாலா கூட சுக்ரி இருக்க முடியாது. நம்ம மாதா பிதாக்களுக்கு செய்யற சுக்ரியும் அதனாலதான் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அனிசுக்குருளி எனக்கு சுக்ரி செய், ஒலி வாலிதை இல்லாமையிலிருந்து படைத்ததுக்காக எனக்கு சுக்ரி செய். யார காரண கருவியா கொண்டு படைச்சோமோ அதுக்காக அவளுக்கு சுக்ரி செய். நேற்று பார்த்தோம் ஈமான் மாறி சாப்பிட்றதுக்கு தான் காரணம் தாய் தகப்பருடைய மன மூணு விஷயம் தான். தாய் தகப்பருடைய மனச்சடவு இருந்தா களிமா வராது. அப்புறம் நம்முடைய ஒஸ்தாது மாதிரி ஷேக்மார்கள் நமக்கு இல்மு படித்திருந்த ஆசிரியர் பெருந்தகைகள், அது சிங்களமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அழிப்பதோட இருக்கட்டும் ஏதாவது ஆகும். இன்னொன்னு ஏற்கனவே பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கிறவங்கள இன்னும் நொடிக்கிறது கைம்பஞ்சாதி அவங்களோட சொத்துக்களை எடுத்துக்கங்க, அப்படி எத்திமுள்ள சொத்து எடுத்து வாயில போடுறது. ஏன்னா அத போல இந்த மாதிரி 3 கேட்டகரியில தான் எவன் ஈடுபடுறான்னா அவன் களிமாவை சாவர நேரத்துல நினைச்சு பார்க்க முடியாது சொல்லி சாபாக்களை கொண்டு நிரூபிச்சு போச்சு சொன்னோம். அது யா வச்சுக்கணும். சரி, அதனால தாய் தகப்பருக்கு செய்யற நன்றி கடனை இருக்க முடியாது.